ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் டு த ஜியோ பூல்ஸ். இந்த சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, ஸ்க்ரீனில் தந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸில் எப்படி மேக்ஸை யூஸ் பண்ணி ப்ராப்பராக என்டி எக்ஸிட் இருக்குது, எங்கே எக்ஸிட் பண்ணுறது, எப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறது, இப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். 10-3 இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறவங்க கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்காங்க. பட் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருந்தாலும் ரெண்டு சைடுமே ப்ரீமியம் டிகே பண்ணி இன்னைக்கு ஆக்சுவலி மார்க்கெட் சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக தான் இருந்துச்சு. பட் மார்க்கெட் அப்படிங்கிறவங்க எப்படி ஒர்க் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டி லெவலான 24,104, 136, 24,259, 281. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே எப்படி சூப்பராக சப்போர்ட் ரெசிஸ்டண்டாக ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இன்னைக்கு இதை நம்ம எந்த சைட் ப்ரைஸை வச்சு அனலைசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 24,000 கால் அண்ட் 24,000 இதில் வந்து 194 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல், 171 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல். ஸோ ரெண்டுக்குமே காமன் தான். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க ஓப்பன் ஆன மார்க்கெட் 316 அப்படிங்கிற லெவல்ல இருந்து கீழே விழுந்த மார்க்கெட் நேராக வந்தவங்க 194 நம்ம கீழே லெவலுக்கு கீழே வர்றாங்க. ஆனால் புட் சைடில் ப்ரீமியம் சுத்தமாக ஏறவே இல்லை. புட் சைடில் பாருங்க 137க்கு கீழே தான் இருக்காங்க. ஸோ புட் சைடில் ப்ரீமியம் கீழே இறங்கவில்லை. ஸோ அப்போ புட் சைடில் ப்ரீமியம் ஏறவே இல்லை. கால் சைடில் 137 அப்படிங்கிற ஒரு லைனை போட்டிருக்கோம். ஸோ 137க்கும் கீழே வரவே இல்லை மார்க்கெட். 137க்கு வந்துட்டு மார்க்கெட் மேலே சஸ்டெயின் ஆகிட்டே இருந்தாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் அப்படிங்கிறவங்க புட் சைடு போக போகிறது இல்லை, கால் சைடு தான் வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் அப்படின்னா நிஃப்டி சார்ட்டில் எஸ்டர்டே ஹைக்கை பிரேக் பண்ணவே இல்லை. எஸ்டர்டே ஹைக்கு கீழே வரவே இல்லை. எஸ்டர்டே ஹைக்கு மேலே தான் இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் 171 நம்மளோட ஸ்டார் லெவல் நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டார் லெவல் என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா 194 ஃபர்ஸ்ட் டார்கெட், 217 செகண்ட் டார்கெட், 257 அப்படிங்கிறது தேர்ட் டார்கெட், 257 அப்படிங்கிறது நம்மளோட சப்போர்ட் லெவல். ஸோ மார்க்கெட் அழகாக போய் ரீச் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் இல்லை, 2 டைம், 3 டைம், 4 டைம் கிட்ட மார்க்கெட் போய் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க 156 அப்படிங்கிற டே ஹை. அப்போது இதுக்கு கீழே வரவே இல்லை. இப்போ மார்க்கெட் எவ்வளோ தூரம் போவாங்க? 159. ஸோ நீங்கள் 194 எடுத்தீங்கன்னா 159 டார்கெட்டாக இருந்திருக்கும். ஸோ மார்க்கெட் திருப்பி அங்கே சப்போர்ட் எடுத்துட்டு கீழே விழுந்த மார்க்கெட் திருப்பியும் பாருங்கள் 171, அதாவது 156 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே வரவே இல்லை. இந்த 156 அப்படிங்கிறது 24,050 புட்டோட டேலோ. ஸோ 24,050 புட்டோட டேலோக்கு அப்படி கீழே வரவே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அப்போது 156 புட்டுக்கு கீழே வரல. அப்போ 24,050க்கு கீழே மார்க்கெட் வராது, 50க்கு மேலே தான் போகிறாங்க. ஏன்னா இதுக்கு கீழே வந்து சஸ்டெயின் ஆயிருந்தாங்க அப்படின்னா 156 கீழே வந்து சஸ்டெயின் ஆயிருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படிங்கிறவங்க டவுன் சைட் ஃபால் வர போகிறாங்க நம்ம அர்த்தம். அதாவது 24,050க்கு கீழே வர போகிறாங்க. இப்போ மார்க்கெட் இங்கேருந்து கீழே வரல அப்படிங்கிறப்போ 24,100 தான் இருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ கீழே இருந்தாலும் மேலே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தமாயிரும். ஸோ அதனால மார்க்கெட் அப்படிங்கிறவங்க அங்கேருந்து ரிவர்ஸ் லைட்டு மேலே போயிட்டாங்க. இங்கே நீங்கள் திருப்பி 194 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 217 ஃபர்ஸ்ட் டார்கெட், 257 செகண்ட் டார்கெட், 260 அப்படிங்கிறது தேர்ட் டார்கெட். அது மட்டும் இல்லாமல் அதையும் பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் போவாங்க? டே ஹை வரைக்கும் போவாங்க. 318 கரெக்டாக போய் மார்க்கெட் அங்கே போய் ரீச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம ப்ராப்பராக இந்த மார்க்கெட்டை அனலிசிஸ் பண்ணி ப்ராப்பராக என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணலாம். ஸோ இது இந்த சைட் ப்ரைஸில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கலாமா, வேறு சைட் ப்ரைஸில் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டால் வேறு சைட் ப்ரைஸை சூஸ் பண்ணலாம். வேறு சைட் ப்ரைஸ் நம்ம எந்த சைட் ப்ரைஸ் யூஸ் பண்ணலாம்? 24,050, 24,050 கால் செய்கிற பாருங்க. 24,050 என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. இதில் வந்து 190 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல், 167 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ மார்க்கெட் கீழே விழுந்த மார்க்கெட் 144 அப்படிங்கிற நம்ம லெவலில் சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மேலே போன மார்க்கெட் 194 பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் ரொம்ப நேரம் தடையிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே நீங்கள் ப்ராப்பரான என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா 167 நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். 217 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும், 228 அப்படிங்கிறது செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏன் வந்து புட் சைடில் போயிட்டு இங்கே மேலே போகலை, ரீச் பண்ணல அப்படின்னு சொல்லி காரணம் அப்படி இங்கே தான். ஏன்னா மார்க்கெட் வந்து 24,050 காலில் வந்து மேலே போகலை. அப்போ மார்க்கெட் அப்படின்னா ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆக மேலே போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு லோ ஃபர்ஸ்ட் கேண்டில் பிரேக் பண்ணவே இல்லை. ஏற்கனவே மார்க்கெட் இன்னைக்கு சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்தாலுமே சைட்வேஸ் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ இந்த மணியில் தான் இன்னைக்கு நல்லா வந்து மார்க்கெட் ஒர்க் ஆச்சு. அடுத்த மணிலையும் மார்க்கெட் அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்போ ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் ரியாக்ட் பண்ணாங்க. இங்கே பாருங்க 194க்கு மேலே, நீங்கள் 90க்கு மேலே இங்கே திருப்பி என்ட்ரி எடுத்தீங்கன்னா 228 டார்கெட். அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை 260. ஸோ 190 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா 260 போய் ரீச் பண்ணிட்டாங்க. பட் அது மார்க்கெட் ப்ரீமியம் ரொம்ப கரைச்சு தான் கொண்டு போய் ரீச் பண்ணாங்க. பட் இதுக்கு ப்ராப்பராக நம்ம செக் ப்ரைஸ் 24,000 தான். ஸோ 24 நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா ப்ராப்பராக என்ட்ரி எடுத்து ப்ராப்பராக எக்ஸிட் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணணும். நம்ம லெவல்ஸ் எல்லாமே இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.